ஸோ ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கலாம். இந்த நேரம் டூ இந்த நேரம் கிளாஸா, அந்த டைம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஒரு குழந்தைங்கும்போது அந்த ஸ்பான்டேனியஸ் ஃப்ரீ ப்ளே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு குழந்தைக்கு. அதாவது நேச்சர்ல போய் அது விளையாடணும். ட்ரூ. கிரவுண்டடா இருக்கணும் அந்த குழந்தை. மண்ண தொடணும், செடி கொடிகளோட விளையாடணும், காத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிய போய் சுவாசிக்கணும். ஸோ இந்த மாரி பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு உனக்கு போர் அடிக்கிறனால தானே ஃபோன குடுக்குறோம். நீ வெளிய போய் விளையாடு. இல்ல அவ அம்மா, அப்பா கூட்டிட்டு போறேன். ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். டைம நீங்க அதுக்கு ஒதுக்கியே ஆகணும். அது உங்க பொறுப்பு. நம்ம நெறைய விஷயம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாம். நான் வொர்க் பண்றேன், என்னால முடியாதுன்னு சொல்லலாம். பெத்துட்டீங்க உங்க பொறுப்பு இப்ப அது. ஏன்னா அந்த குழந்தை இன்னும் அதோட தன் கால்ல நிக்க ஆரம்பிக்கல. உங்க பொறுப்புங்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குங்கிறது பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணணும். இன்னொன்னு இந்த டிஜிட்டல் லிட்ரசின்னு ஒண்ணு இருக்கு. மீடியானா என்ன? மீடியால என்னென்ன இருக்கு? ஃபோன எப்படி யூஸ் பண்ணணும்? கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாதி பேரண்ட்ஸ்க்கு இப்ப தெரியாது. ஏன்னா, இப்ப நெறைய விஷயங்கள் "டேய் இது எனக்கு அன்லாக் பண்ணி குடுறா. டேய் அம்மாக்கு இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிக் குடுறான்னு" குழந்தையே தான் கேட்டு அம்மா கத்துக்கிறாங்க நெறைய விஷயங்கள். இந்த மாரி இருக்கும்போது அந்த ஃபோன்ல டிஜிட்டல்ல என்ன இருக்குன்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும்? அவேர்னஸே இல்லாதபோது எப்படி குழந்தைய காப்பாத்துவேன்? ஸோ ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது கத்துக்கணும். மீடியால என்ன இருக்கு? அவன் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனா என்னென்ன மாரி பிரச்சனைகள் வருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப தானே அவங்ககிட்ட குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் இருக்குப்பா உலகத்துல. இட் இட் எக்ஸிஸ்ட்ஸ். எஸ். நம்ம அத எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? அப்படின்னு நம்ம சொல்லி தரணும் குழந்தைக்கு.